அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானை நேருக்கு நேர வணங்காமல் பக்கவாட்டில் நின்று தான் நம்ம வணங்கணும். அதே மாதிரி வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிக சிறந்த பலனை தருன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பிரார்த்தனை செய்து கொள்வதாலும் கூடுதல் பலனை தருன்னு சொல்லலாங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த சனி தோஷம் பிடிக்குன்னு சொல்லலாங்க. அந்த சனி தோஷம் நீங்கள் நம்ம என்ன பரிகாரத்தை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அனைவராலும் சனீஸ்வரன் அப்படின்னு பல பேர்களாலும் அழைக்கப்பட்டாலும் சனி பகவான் காகத்தை வாகனமாக கொண்டவர்னு சொல்லலாங்க. இவருக்கு சனிக்கிழமைகள் தோறும் கருப்பு நிறம், தானியங்களில் கருப்பு எள் போன்றவற்றை சனீஸ்வரனுக்கு உரியதாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. மனிதர்களோட உடலில் நரம்பு, தொடை, பாதம், கணுக்கால் போன்ற உறுப்புகளுக்கு உரியவராக சனி பகவானே சொல்லப்படுவார்னு சொல்லலாங்க. ஒருவரோட ஜாதகத்தில் சனி நேசம் அடைவது ஒரு விதத்தில் யோக பலனான்னு சொல்லலாங்க. கடினமான உழைப்பையும் அலைச்சலையும் தரக்கூடிய கிரகம் இவர் நீசம் அடைந்து மலிந்து போனால் அந்த ஜாதகர் சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றவராக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு நம்ம மலர்களை படைக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. சனி பகவானுக்கு ஊதா நிற சங்குப்பூவும் உகந்த பூவுன்னு சொல்லலாங்க. இதனை கொண்டு சனிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வந்தால் சனிக்குரிய தோஷங்கள் அனுபவமே முற்றிலுமாக நீங்கிவிடுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி எந்த அளவிற்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரோ அதே அளவிற்கு அள்ளியும் கொடுப்பார்னு சொல்லலாங்க. சனியினை அவரோட பார்வை பட்டால் பிச்சைக்காரர் கூட அரசனாகி விட முடியும்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சனி பகவானை எப்படி வழிபட்டால் நன்மை நடக்கும், அவரை வழிபடுவதால் என்ன பயன் கிடைக்கும், அவருடைய அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்நவகிரகங்களில் ஒருவராக விளங்கும் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. அவரது ஆதிக்கத்தை பொறுத்து ஆயுட்காலம் அமையுங்க. சனீஸ்வரனை போல கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லலாங்க. அதனால் சனி பகவானிடம் அனைவருக்கும் சற்று பயந்து தான் இருப்பாங்க. தெய்வங்களும் கூட சில சமயங்களில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பல துன்பங்களை அனுபவிப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரையும் அவர்களோட வாழ்நாளில் 7.5 ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் பிடித்து அவர்களுக்கு வாழ்க்கையை புரிய வைத்து பிற நன்மைகளை வாரி வழங்குவார்னு சொல்லலாங்க. அவரவரோட ராசிகளில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்புறுத்துவார். பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு செல்வார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. சனி தோஷம் உள்ளவர்கள் தோஷம் நிவர்த்தி செய்தால் சனீஸ்வரன் மகிழ்வுற்று தாக்கங்களை குறைத்து பல நன்மைகளும் நமக்கு தருவார்னு சொல்லலாங்க. இவற்றுள் 7.5 சனி காலம் மிகவும் கஷ்டமான காலம்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் சனியின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்தால் சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையுன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமை அன்று காலையில் குளிச்சுட்டு வீட்டில் பூஜை செஞ்சுட்டு காலை மதிய உணவு வேளையில் உண்ணாமல் பால், பழம் இந்த மாதிரியான ஒரு விரதத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வாழலாங்க. அதே மாதிரி மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகச் சிறப்புன்னு சொல்லலாங்க. அதோட சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எள்ளு, வேக வைத்த சாதம் இவற்றை படைச்சி தீபமேற்றி வழிபட்டு வரதுனால நற்பலன்களும் கிடைக்கும்னு சொல்லலாங்க. சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம். சகல செல்வமும் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறவங்க சனிக்கிழமை நம்ம விரதத்தை மேற்கொள்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகள் தோறும் நவகிரகம் சுற்றும் பழக்கம் இருக்கிறவங்க சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதியோட பக்கவாட்டில் நின்று வழிபடுவது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானோட கெடு பார்வையால் நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாதுன்னு சொல்லலாங்க. மற்றும் 7.5 சனி, பாதச்சனி, சென்ம சனி, அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானை 27 முறை வலம் எல்விளக்கு ஏற்றி வந்தால் சனி பகவானோட தாக்கம் குறைந்து ஆபத்துக்கள் விலகும் அப்படிங்கன்னு சொல்லப்படுகிறது.
காகத்திற்கு தினசரியுமே நம்ம உணவு வைக்கிறது ரொம்ப சிறந்த பழக்கம்னு சொல்லலாங்க. குறிப்பாக எள் கலந்த சாதத்தை உணவாக வைப்பது ரொம்ப சனியினோட தோஷத்தை போக்குன்னு சொல்லலாங்க. சனி பகவானை எப்போதுமே விழுந்து வணங்கக்கூடாது. சனிக்கிழமைகள் தோறும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்தால் சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சனி தோஷத்தில் ஏற்படும் துன்பத்தோட தாக்கம் குறையும். திருமண தடை நீங்கும். தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் குறையும்னு சொல்லலாங்க. பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுளும் கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி சனிக்கிழமை சனியினோட அருளை நம்ம பெறும் அப்படிங்கிறது நினைக்கிறவங்க சனி பகவானுக்குரிய தானியமான எள்ளு, இரும்பு ஆகியவற்றை சனிக்கிழமைகளில் தானம் கொடுப்பதால் சனி பகவான் மனம் மகிழ்ந்து நமக்கு நன்மைகளும் அருள்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதே போல் சாலையோரம் வசிப்பவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள் ஆகியவங்களுக்கு நம்ம தேவையான உதவிகளை செய்தால் சனீஸ்வரருக்கு மகிழும் அடைவார். அது மட்டும் இல்லாமல் சில பேர்த்தோட ஜாதகத்தில் கோல்சார நிலையின் போது சனி சாதகமற்ற நிலையில் இருக்குன்னு சொல்லலாங்க. அப்போது அவருக்கு சனி பகவானால் பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி சனி தோஷம் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க சில பரிகாரத்தை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிச்சு தாங்க ஆகணும். சனி பகவானோட தோஷம் நீங்கள் சிவராத்திரியில் சிவனை வழிபடுங்க. சிவனை வழிபடுவதால் சனிக்கு தனி அந்தஸ்து கிடைக்குன்னு சொல்லலாம். அதனால் தோஷங்கள் நீங்கும். மேலும் சிவ வழிபாடு சனி பகவானை சாந்தம் அடைய செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. சோதிட சாஸ்திரப்படி மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் சனிக்கு தனி கவனம் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்காரங்க சனியின் கோபத்தை உண்டாகும் மோசமான பலனை தரும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி முடிந்தவரை ஏழைகளுக்கு எள்ளெண்ணம், கருப்பு வஸ்திரங்களை தட்சணையுடனும் தானம் தரலாம். விநாயக பெருமானை வழிபடுவதும், ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் வழிபடுவதும், துளசி மாலை அல்லது வீடை மாலை அணைத்து அர்ச்சித்து 27 முறை வலம் வருவதும் அஷ்டமச்சனி தோஷ நிவர்த்தி பெறும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட வாகனமான காக்கைக்கு தினந்தோறும் அன்னம் வைப்பது, உளுந்து தானியத்தை தானம் செய்வதும், கோவில்களில் நவகிரகங்களை 9 முறை வலம் வணங்குவதும் மிக ஒரு முக்கியமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க. நீலக்கல் அணிந்த மோதிரத்தை அணிந்து கொள்வதும், சனிக்கிழமை அதிகாலை வேளைகளில் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதாலும் 7.5 சனியின் தோஷம் சற்று குறையும்னே சொல்லலாங்க. சனி தோஷத்தினால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்களில் காலையில் எழுந்து நீராடி சனி பகவானை 108 முறை வலம் ஒவ்வொரு வலம் முடிந்தவுடனும் ஒரு கருப்பு உளுந்தை தரையில் இட வேண்டும். உளுந்து தானியம் தானம் சனி பகவானோட நல்லாசி கிடைத்திட அருள்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் வரும் சிவராத்திரி நாளில் சனி பகவானை வணங்க சிறந்த நாளாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். சிவராத்திரி அன்று மாலை சனி பகவானை வழிபடுவது சனி தோஷங்கள் குறையும். இந்த நாளில் சிவன் கோவிலில் சிவ சாலிசா பாடுவது மிக சிறப்புன்னு சொல்லலாங்க. அதுவும் மகா சிவராத்திரி என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானோட தோஷத்தை நீங்கிறதுக்கு நேரை வழிபடுவதும் மிக சிறந்த பலனை தருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் நமக்கு பிடிச்சிருக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்புறுத்தி பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும்போது அந்த கஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியும் தந்துருவார்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் இருப்பவங்க தோஷ நிவர்த்தி செய்தால் சனீஸ்வரன் மகிழ்ச்சியுற்று தாக்கங்களை குறைத்து பல நன்மைகளும் நமக்கு தருவார்னு சொல்லாங்க. இதில் 7.5 சனி காலம் மிகவும் கஷ்டமான காலம்னு சொல்லலாங்க. இந்த சமயத்தில் சனியின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்தால் சனியின் தோஷத்தால் ஏற்படும் பிரச்சனைகள்லேருந்து நம்ம குறையும்னு சொல்லலாங்க. சனிக்கிழமைகள் தோறுமே காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் பூஜை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் மதிய வேளைகளிலும் எந்த உணவு வகைகளையும் உண்ணாமல் பால், பழம், இளநீர், தண்ணீர் மட்டுமே நம்ம சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம். மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாங்க. பிறகு இரவு வேலை மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை நம்ம சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். அதோட சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எள்ளு வேக வச்ச சாதம் இவற்றை படைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களும் கடைபிடிக்கலாம். சகல செல்வங்களும் பெற்று ஒருவர் வாழ வேணும் அப்படின்னா சனிக்கிழமைகள் தோறும் நம்ம காக்கைகளுக்கு சாதம் அளிக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களை நம்ம சுற்றி வழிபடுவதால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் சனி பகவான் பிடியிலிருந்து நம்மளால் தப்பிய முடியும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம சனி பகவானை நம்ம நேருக்கு நேர் நின்று வணங்காமல் சற்று தொலைவில் நின்று நம்ம வணங்குறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. ஆல் வியூஸ் தேங்க்யூ.